டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். அதுவும் கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, அதோட கொஞ்சோண்டு உப்பு, இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் ரவையும் கலந்து நல்லா திக்கு டோவாக பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துட்டு இதை ஒரு 6 சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதோட நடுவில் ஃபில்லிங்க்கு என்ன செய்யலாம்னா எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் கோதுமாவையும் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஊடால் நடுவில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதோட பாக்ஸ் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நல்லா திக்காக நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு நைஃப் வச்சுட்டு நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு பீசஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ப்ரௌனை விட டார்க் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதோட இனிப்புக்கு வெல்லம் 1/2 கப்பு, தண்ணி 1/2 கப்பு. வெல்லம் தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி ஒரு ஸ்டிங் கன்சிஸ்டன்சி பின்னாடி 1/2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி, அதோட ஏலக்காய் 2 போட்டுட்டு நல்லா பாகு இது மாதிரி வந்துடணும். அதோட இதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு